ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு புது ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோனி பியூட்டி. இது வந்து வைரல் டீட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னோட ஃபேஸ்க்கும் கைக்கும் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பெரிய ஸ்கூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோஷன் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மாலர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபில் பண்ணுறோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு லம்ப்ஸ் வராமல் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இந்த மாதிரி பிங்க் கலரில் வரும் உங்களுக்கு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ரீ பாலிஷிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு ஹாஃப் ஃபேஸ்க்கு மட்டும் ட்ரையல் காமிக்கிறேன். தென் என்னோடய கைக்குமே நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு ரிசல்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐப்ரோஸில் படாமல் பார்த்துக்கோங்க. ஜென்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களோட மீசை தாடியில் படாமல் அப்ளை பண்ணணும். கண்ணுக்கிட்ட போகக்கூடாது, அரௌண்ட் ஐஸ் கிட்ட தான் இந்த மாதிரி பண்ணணும். லைட்டாக ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்குது, முடியல படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய ஹாஃப் ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கைக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ என்னோடய கைக்கு அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து 15 to 20 minutes வரைக்கும் வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு டைமிங் முடிஞ்சதுன்னு எப்படி தெரியும்னா, இந்த பிங்க் கலராக இருக்கிறது வந்து ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 15 to 20 minutes ஆகிடுச்சு. அப்போ நான் அதை ரிமூவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேண்டுக்கு ரிமூவ் பண்ணுறேன். ஹேண்டுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபேஸ்க்கு வைப் பண்ணிட்டேன். பிம்பிள் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க பெட்டர். இந்த சைடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து டேன் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கின்ல இருக்க ஹேர் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறங்காட்டி நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து நமக்கு கொடுக்குது. லைக் ப்ளீச் மாதிரி தான் இது. ஓகேங்களா, ஹேண்ட்லேயும் நான் காமிச்சிடுறேன். ப்ளீச் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு போஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ணிப்போம். இந்த பர்னிங் சென்சேஷன் வந்து இந்த போஸ்ட் க்ரீம் போட்டோன்னே கொஞ்சம் ஷட்டில் டவுன் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.